ஒவ்வொரு பக்கம் வெயில் 100-110 தாண்டி அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சென்னையிலேருந்து அப்படி கிளம்பி ஊர் பக்கம் வந்துட்டோம். ஊர் பக்கம் வந்தாலே நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனா இன்றைக்கி அப்படி காமிச்சிட்றேன் வாங்க. அப்படி குற்றால பக்கம் அப்படி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க. என்னங்க நம்ம உடம்பே ஒரு வாட்டர் வாஷை போடணும்ல. டெய்லி என்ன தான் காலையில் குளித்தாலும் வந்துட்டு ஒரு குற்றாலத்தில் குளித்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம். தண்ணி உழுதா உழலையோ நம்ம வந்து அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். போனோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி வந்துட்டு ஒரு நார்மலாக விழுந்துட்டுருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் அந்த மாதிரி சைடில் இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்துடாதீங்க, தண்ணி திடீர்னு நின்று போயிடும். அதனால் அப்படி குற்றாலம் பக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு குரங்கு வந்துச்சு. குரங்கு டக்குன்னு வந்து ஒரு பஜ்ஜியை போட்டோம். குரங்கு சம்முன்னு சாப்பிடுது பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் குற்றாலம் பக்கம் வந்துட்டு இப்போ வரணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வெயிலும் அடிக்கி மழையும் பெய்து மாறி மாறி பெஞ்சிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் ஜூன் ஜூலையில் அப்படி வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் குற்றாலத்துக்கு எத்தனை டைம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு குற்றாலத்தில் எந்த அருவி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபால்ஸ் தான் காமிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும்.